ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன் சமையல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ம மதியத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி, பொட்டேட்டோ கிரேவி தான் செய்ய போகிறேன். பொட்டேட்டோ வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசு பெருசு பெருசாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு விழுது மட்டும் அரைச்சிக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, பூண்டு ஒரு 2 பூண்டு, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஒரு 10 தேங்காய் இதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரியே இருக்காது. நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுனால, பொட்டேட்டோ போட்டதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியும். கூடயே நீங்கள் இதே கிரேவியில் வந்து சிக்கனை போட்டு செஞ்சிங்கனாலும் ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் விழுதாக அரைச்சிக்கிறேன். விழுது வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் திக்காகவே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பிரியாணிக்கு போடுற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி உருளைக்கிழங்கு வந்து இப்படி போடுறத விட வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். வறுத்தும் போட்டுக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வறுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிறதுக்கு. இதில் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா, தனியாத்தூள், கலந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சள் இதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பிரியாணி மசாலா எதுக்கு போடுறோன்னாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி கொடுக்கும். அதனால தான் நான் அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 1/2 கிளாஸு, ஒரு குட்டி கிளாஸில் நீங்கள் அளந்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வதங்கிறதுக்காக, மசாலா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ விழுதை சேர்த்துட்டு தான் ஒரு 10 நிமிஷமாச்சு நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகும். ஸோ அதனால் வந்து அதை ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஏன்னா உருளைக்கிழங்குன்றது சீக்கிரமாக வெந்துடும். அது ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். ஸோ அந்த கிரேவிலேயே வேக விட்டுடலாம். மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டுருங்க. பாருங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் அந்த கழுவுணும் பார்த்திங்களா, மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு அது இதிலே ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியும் மேக்ஸிமம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம தண்ணியாக வைக்க போதில்லை, திக்காக தான் வைக்க போகிறோம். இது கொஞ்சம்